Dear friends, இந்த வீடியோவில் நிறைய டேட்டாவை இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி செட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஷ்போர்ட் மற்றும் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய டேட்டாவை இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே ப்ரௌஸ் பண்ணி பார்க்குற மாதிரி செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய டேட்டாவை ஒரு சின்ன ஏரியாவில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குற மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஷீட் நம்பர் 1ல் 60 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஷீட் 2ல் 10 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 51லேருந்து சீரியல் நம்பர் 60 வரை உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டீட்டெயில்ஸ் தெரியுது. இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு தெரியுது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1ல் இருந்து 10 வரை உள்ள 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டீட்டெயில்ஸ் தெரியுது. நான் ஷீட் நம்பர் 1ல் உள்ள இந்த டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி ஷீட் நம்பர் 3ல் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷீட் நம்பர் 4ல் 10 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஷீட் நம்பர் 3ல் இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு ஷீட் நம்பர் 4ல் அதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹெட்டிங்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதோட காலம் வித்து கம்மியாக இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஹோம் டேப் உள்ளே போய் இந்த செல்ஸ் குரூப்பில் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி இதில் ஆட்டோ ஃபிட் காலம் வித்தை கிளிக் பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் வித்து செட் ஆகிடுது. இப்போ கீழே உள்ள 10 ரோஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோவை ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கீழே 10 ரோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த செலக்டட் ஏரியாவில் ஆல் பார்டர்ஸை அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த ஃபான் குரூப்பில் போய் இந்த பார்டரை ஓப்பன் பண்ணி ஆல் பார்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். ஆல் பார்டர்ஸ் அப்ளை ஆகிடுது. ஸ்க்ரோல் பாரை அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த டெவலப்பர் டேபை ஓப்பன் பண்ணணும். நார்மலாக இந்த ரிப்பனில் டெவலப்பர் டேபு இருக்காது, அதை ரிப்பனுக்கு கொண்டு வரணும். இந்த டெவலப்பர் டேபை ரிப்பனுக்கு கொண்டு வர்றது எப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்சர்ட்டை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற ஸ்க்ரோல் பாரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பாரை கொண்டு வரணும். அதுக்கு இங்கே வரையணும். இப்போ நான் ஸ்க்ரோல் பாரை இங்கே வரைகிறேன். இப்போ வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே உள்ள செல்லையும் ஸ்க்ரோல் பாரையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஹோம் டேபை ஓப்பன் பண்ணி இதில் சிவப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வித்து அதிகமாக இருக்குது, அதனால் இந்த காலத்தோட வித்தை குறைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ஸ்க்ரோல் பாரில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸு தெரியுது. அதில் ஃபார்மேட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபார்மேட் கண்ட்ரோலுங்கிற டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகுது. இதில் கரண்ட் வேல்யூ 1, நான் 1 என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து மினிமம் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் பார்க்கும்போது இங்கே சீரியல் நம்பர் 1 தெரியும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செல்லில், அதனால் மினிமம் வேல்யூ 1 என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது லாஸ்ட்டு பேஜ் பார்க்கும்போது இங்கே வந்து கீழே சீரியல் நம்பர் 60 தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு செல்லில் சீரியல் நம்பர் 51 தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு தெரிகிற சீரியல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். மேக்ஸிமம் வேல்யூ 51, அதாவது கடைசி பேஜில் இங்கே கீழே 60 தெரியும் போது இங்கே சீரியல் நம்பர் 51 தெரியும். அந்த 51 இங்கே என்ட்ரு பண்ணணும். இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் 1, பேஜ் சேஞ்ச் 10. இதில் வந்து 10 ரோஸ் செலக்ட் ஆகிருக்கு, அதனால் பேஜ் சேஞ்ச் 10 என்ட்ரு பண்ணியிருக்கு. இப்போ இந்த செல்லிங் உள்ள இந்த பாக்ஸ் உள்ள கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்க்ரோல் பாரை ஸ்க்ரோல் பண்ண முடியும். நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இது நம்பர் மாறுது.
இப்போ இதை பழைய மாதிரி வச்சிடறேன். இப்போ நான் சீரியல் நம்பரில் மேலே ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபார்முலாவை என்டர் பண்ணணும். ஈக்குவல் டு ஆஃப்செட் ப்ராக்கெட் ஓப்பன், அடுத்து ரெஃபரன்ஸு சீட் நம்பர் 3 ஓப்பன் பண்ணி அதில் சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு கமா என்டர் பண்ணணும். அடுத்து ரோஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு சீட் நம்பர் 4 ஓப்பன் பண்ணி இந்த செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்லை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ஏக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பலும் 4க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பலும் என்டர் ஆகி இந்த செல்லு ஃப்ரீஸ் ஆகிடுது. அடுத்து ஒரு கமா என்ட்ரு பண்ணணும். கமா என்ட்ரு பண்ணிவிட்டு காலம்ஸுக்கு 0 என்ட்ரு பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா இங்கே என்ட்ரு ஆகிடுது. இப்போ இந்த ஃபார்முலாவை எல்லா செல்ஸ்லேயும் காப்பி பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த செல்ஸில் ஃபார்முலா என்ட்ராகி அதோட ரிசல்ட் வேல்யூவும் தெரியுது. இப்போ கீழையும் அதே மாதிரி காப்பி பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆது, டோட்டல் 378. இதில் பார்த்தீங்கன்னா ஆது 378 கரெக்டாக இருக்குது. அடுத்து நான் இதை ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் நேம் பார்த்தா 60 விஸ்வநாதன். காலம் வித்து கம்மியாக இருக்குது. அது நான் இங்கே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். காலம் வித்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது. விஸ்வநாதன் டோட்டல் மார்க் 377. இதுலேயும் விஸ்வநாதன் 377 கரெக்டாக இருக்குது. இது லாஸ்ட் பேஜு. லாஸ்ட்டு சீரியல் நம்பர் 60 இங்கே தெரியுது. 60 கீழே தெரியும் போது மேலே உள்ள செல்லில் 51 தெரியுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.